ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிட்ஸ் இங்கே பாருங்கள், செவரெல்லாம் சாக் பீஸ் வச்சு கிறுக்கி வச்சுருக்காங்க. இது பெரியவங்களுக்கு கண்டிப்பாக அது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள் எப்படி கிறுக்கி வச்சுருக்காங்கன்ட்டு. ஃபஸ்ட்டு கிட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீட்டில் கிறுக்கிறப்ப முதல்ல டென்ஷன் ஆகாதீங்க, அவங்களுக்கு தெளிவாக எடுத்து புரிய வைங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணால் தான் நார்மல், சரிங்களா? பட் ஆனால் அது ரொம்ப அதிக லெவலில் போயிடக்கூடாது. கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே புரிய வைங்க. கிட்ஸ் கிட்ட கேட்டது என்ன சொல்கிறாங்கன்னா, இது பார்த்திங்கன்னா ஏன்னு சொல்கிறாங்க, இது பார்த்திங்கன்னா கழுகு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தமாதிரி ஒரு க்ரியேட்டிவிட்டி மென்டாலிட்டி, சரிங்களா? ஸோ அவங்களுக்கு நிதானமாக புரிய வச்சு அதை சரி பண்ண பாருங்கள். வீட்டுக்கு சுண்ணாம்பு எவ்வளோ கஷ்டப்பட்டு அடிக்கிறோம். இனிமேல் வீட்டில் கிறுக்காதீங்க செல்லம். அப்படியே அதெல்லாம் தொடச்செல்லம், தொட புஜ்ஜி, பின்னாடி பாரு தொட. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு முக்கியமான டிப்பு சொல்ல போகிறேன். குழந்தைங்க ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பெரியவங்களாக இருக்கக்கூடிய நம்ம முதல்ல குழந்தைங்கிட்ட கத்தக்கூடாது, டென்ஷன் ஆகவே கூடாது. நாம் கத்துறோம், அவங்கக்கிட்ட டென்ஷன் ஆகிறோம் அப்படின்னா குழந்தைங்களும் அதுக்கு மேலே ரியாக்ட் பண்ணுவாங்க. இது நெகட்டிவ் வைப்ஸை நம்மளை சுற்றி நம்மக்கிட்ட க்ரியேட் பண்ணும். அதனால் குழந்தைங்களும் அஃபெக்ட் ஆவாங்க, சரிங்களா? ஒரு விஷயத்துலையுமே நம்ம என்ன பண்ணணும்னா குழந்தைங்கிட்ட ரொம்ப நிதானமாக பொறுமையாக தான் சொல்லி புரிய வைக்கணும். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், குழந்தைங்கிட்ட பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அவங்க இருக்கிறப்ப கண்டிப்பாக பேசாதீங்க. அவங்க இருக்கிறப்ப மட்டும் இல்லை, நம்மளுமே கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா? செல்லம் இங்கே பார்த்தீங்களா, நீங்கள் கிறுக்குனதுக்கு தாத்தா என்ன திட்டுறாங்க. இனிமேல் அப்படி பண்ணாதீங்க செல்லம். ஓகே அடிச்சலாம், சரி ஓகே. நான் க்ளீன் பண்ணிடுறேன், நீங்கள் போங்க. சரி செல்லம், ஓகே. போய் விளையாடுங்க, நீ அண்ணாவும் போய் விளையாடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிட்ஸு பாருங்கள் தலையெல்லாம் பறித்து போட்டு விளையாண்டுருக்காங்க. நீங்கள் தானே பண்ணீங்க, நீங்களே இதை சரி பண்ணுங்க அப்படின்னு ஒரு சில நேரங்கள் பார்த்திங்கன்னா அவங்களையே வேலைகளை செய்ய வைங்க. அப்போ தான் அவங்க திரும்ப இன்னொரு வாட்டி அப்படி செய்ய மாட்டாங்க.